ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விளாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரேராக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், கிடச்சுன்னா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். விளாம்பழத்தை உடச்சி அதில் உள்ள தோடுலேருந்து நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். தோடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்குள்ளே இருக்க சதை மட்டும்தான். இது நல்லா எக்ஸாக்டாக நம்ம புளி இருக்குல்ல, அந்த புளி டேஸ்ட் தான் வரும். பட் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சோன்னா அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்துடும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது கூட நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல. அதில் இருக்கிறத அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வருது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சீட்ஸை நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இது சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கறனால இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அந்த ஜூஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அது மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றணுன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்மூத்தி மாதிரி ரொம்ப திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்குது. நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றி நல்லா தண்ணியாக ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்மூத்தி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் அதை மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ஸ்மூத்தி மாதிரி. இப்போ நம்ம ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.